மெக்சிகோ, கனடா போன்ற நாடுகளுக்கு 25% வரி விதிக்க போகிறோம் அப்படின்னு சொன்ன டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இந்தியா, ரஷ்யா, பிரேசில், சீனா, சவுத் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளுக்கு 100க்கும் அதிகமான சதவீதம் வரி விதிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கார். காரணம் என்னன்னா, இந்த நாடுகள் பிரிக்ஸ் நாடுகள். இது மட்டும்தான் காரணமா? இல்ல. இந்த நாடுகள் டாலரை கைவிட போகிறார்கள் அப்படிங்கிற தகவல் வெளியானது. இதுதான் 100%க்கும் அதிகமான வரி விதிப்பதற்கான காரணம். ஆனா இந்தியா ஒரு 18,000 இந்தியர்களை நாங்க திரும்ப வாங்கிக் கொள்கிறோம், எங்க நாட்டுக்கே அவங்களை அனுப்பி வச்சிருங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்காட்ட சொன்னதா சில செய்தி ஊடகங்கள் செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த 18,000 இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இவங்க இல்லீகலா அமெரிக்காக்குள்ள இருக்கிறவங்க. எந்த நாடா இருந்தாலும் சரி, இல்லீகலா ஒரு நாட்டுக்குள்ள போறது அப்படிங்கிறது தவறு. அதை இப்போ அமெரிக்காவும் செயல்முறைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. யாரெல்லாம் இல்லீகல் இமிகிரன்ஸ் இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையுமே அவங்கவுங்க நாட்டுக்கு நாங்கள் நாடு கடத்த போகிறோம். அது மட்டும் இல்லாம இல்லீகல் இமிகிரன்ஸுக்கு பிறந்த குழந்தைகள், அது அமெரிக்காவிலிருந்து பிறந்தாலுமே அவங்க அமெரிக்காவினுடைய சிட்டிசன்ஸ் கிடையாது அப்படிங்கிற எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரும் நேற்று கையெழுத்திடப்பட்டு விட்டது. ஸோ ஓவராலா இந்த 18,000 இந்தியர்கள் மட்டும்தான் இந்தியாவுக்கு நாடு கடத்த போகிறார்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இதை கவுண்ட் எடுப்பாங்க. யாரெல்லாம் இல்லீகலா அமெரிக்காவில் இந்தியர்கள் அமெரிக்காவில் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே நாடு கடத்தப்படுவார்கள். இதற்கு இந்தியா சம்மதித்ததற்கான காரணம், இப்படி இல்லீகலா போனவங்களை விட லீகலா போறவங்க இருக்காங்க, H1B விசாலாம் எடுத்து, அவங்களுக்கு இது ஒரு சிக்கலை ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரீசன். அடுத்ததா இந்த வரி பிரச்சனை அப்படின்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா. இல்லீகல் இமிகிரன்ஸை எங்க நாட்டுக்கு அனுப்பக்கூடிய நாடுகளுக்கு நாங்கள் அதிகமான டாக்ஸ் விதிப்போம் அப்படின்னு சொன்னதுல இந்தியா எஸ்கேப் ஆகணும். இந்த 2 ரீசன் தான் 18,000 இந்தியர்களை திரும்ப பெறுகிறது இந்தியா.